இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கொள்ளு சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் கொள்ளு ஒரு டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்து பருப்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் 1/2 மூடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்க வாரத்தில் 3 டைம் கொள்ளு எடுத்துக்கலாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட நம்ம வேக வச்ச கொள்ளு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நாளைக்கு நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான கொள்ளு சட்னி ரெடி.